மே 4 தமிழகத்தில் வாக்குப்பதிவு எண்ணப்படக்கூடிய நிலையில் இன்னைக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இப்போ வெளியாகி இருக்கு. இதில் தமிழகத்தில் திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. திமுக 145 160 இடத்தை வெல்லும் அப்படின்னும், அதிமுக 50 65 இடங்களை வெல்லும் அப்படின்னும், தாவேக கூட்டணி 13 18 இடங்களை வெல்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதிலேயே நாம் தமிழர் கட்சி 5 8 இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து கணிப்புல இப்போ வெளியாகி இருக்கு. தமிழகத்துடைய தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில எல்லாருடைய பார்வையும் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த முறை தமிழக தேர்தல் களம் வழக்கமான இருமுனை போட்டியிலிருந்து மாறி வலுவா 4 முனை போட்டியா உருவெடுத்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி, அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலையும், அப்புறம் நடிகர் விஜயோட தலைமையில தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு 4 கட்சிகளுக்கு இடையே கடும் மோதல் நிலவுச்சு. மொத்தம் இந்த தேர்தல்ல 4023 வேட்பாளர்கள் களத்துல இருந்தாங்க. இதுல திமுக கூட்டணி 234 இடங்கள்லையும், அதிமுக கூட்டணி 234 இடங்கள்லையும் போட்டியிட்டாங்க. தமிழக வெற்றி கழகமும் இந்த தேர்தல்ல தனிச்சுதான் வேட்பாளர்கள் நிறுத்தி ஆச்சரியப்படுத்தினாங்க. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். இதே போல நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தாங்களும் தனிச்சு நிற்கிறதா அறிவிப்பு வெளியிட்டு அவங்களும் தேர்தலை சந்திச்சாங்க. கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த மண்ணிலே, கவி அரசு நம்முடைய தாத்தா கண்ணதாசன் பிறந்த மண், தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிற உங்கள் அன்பு மகன் பிறந்த மண்ணிலே, காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு வெளியான இந்த கருத்து கணிப்பு யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கோடிட்டு காட்டும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 118 இடங்கள் தேவை. 2021 திமுக கூட்டணி 159 இடங்களை பிடித்தது. அதுல திமுக மட்டும் 133 இடங்களை வென்றது. அதிமுக 66 இடத்தையும், மற்ற கட்சிகள் அங்கங்க கொஞ்சம் இடத்த வின் பண்ணாங்க. ஆனா இந்த முறை வாக்குகள் பிரியும் அப்படின்னு மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு யாராலுமே யூகிக்க முடியல அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருந்தது. காரணம், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயோட வருகையால சட்டமன்ற தேர்தல் மிக சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னும், யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் யாருக்குமே தெரியல அப்படிங்கிறதும், வாக்குகள் எண்ணப்பட்ட அன்னைக்கு தான் ரிசல்ட்டே தெரியும் அப்படிங்கிற முடிவுலையும் பலர் இருந்தாங்க. அந்த வரிசையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இப்போ மக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த 3 கட்சிகளும் ஒரே கோட்டில் நிக்குது. நாம் தமிழர் கட்சி வேற கோட்டில் நிக்குது. 2வது முறையா மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னும், இதுல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தாவேக மற்றும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு என்ன, அவங்க வாங்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இதுல தமிழக வெற்றி கழகத்துக்கோ 18 24 வரையிலான இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு தமிழகத்துல இருக்கு அப்படின்னும், நாம் தமிழர் கட்சியோ 5 8 வரையான தொகுதிகளை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் கருத்து கணிப்புகள் மூலமா தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. இதே போல அசாம், புதுச்சேரின்னு தேர்தல் நடந்த எல்லா மாநிலத்திலையும் இந்த கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு. இதுல அசாம்ல ஆளும் பாஜக அரசு தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னும், புதுச்சேரியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இதுல புதுச்சேரியிலையும் தாவேக போட்டியிட்டதால அவங்களுக்கு அங்க ஒரே இடத்தை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு.